குற்றங்குறைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற தடையாக இருந்தால் இதோ இந்த நேரத்தில் கேட்கிறேன். ஆண்டவரே, நல்லதொரு பாவரிக்கை செய்து என்னை நான் தயார் பண்ண வரத்தை தாரும் என்று கேட்போம். பரிசுத்தமான உள்ளத்தோடு நன்றியோடு கூடிய இறைவேண்டல் ஆண்டவர் புறக்கணிப்பது இல்லை. கண்களை மூடி கரங்களை கூப்பி ஒரு நிமிடம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லுவோம். நீ நம்பினால் கடவுளினுடைய மாட்சிமை காண்பார் என்ற இறைவார்த்தை கேட்ப, ஆண்டவரே நான் விசுவசிக்கிறேன், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவர் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் சேர்ந்து 5வது 10 மணியை சொல்லி கொடுப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்று பெறுக, மதாட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமை விடுவித்தலும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க. சேர்ந்து சொல்லுவோம். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லோரையும் பாதையில் நடத்தியருளும். முதற்கம் யாருக்கு அதிகம் தேவையோ சிறப்பானதை புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதரான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதரான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, யோக்கோப்பே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 53 மன்றாட்டையும் உங்கள் புகழ் உரைகளோடு ஒன்று சேர்ந்து புனித கன்னிமரியாள் திருப்பாதத்திலே காணிக்க வைக்க மன்றாடுகிறோம். ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் லார்ட். சத்தமா சொல்லுவோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரு ரத்தத்தால் என்னை கழுவணுமே, தூய ஆவியால் என்னை நிரப்பணுமே. சொல்லுங்க.
சொல்லாதவங்களெல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். திரு ரத்தத்தால் என்னை கழுவணுமே, தூய ஆவியால் என்னை நிரப்பணுமே. சொல்லுங்க. இயேசுவே என் மேல் இறங்குமே. அம்பட்டுதான். இதை நம்ம பாடலா பாடி ஆண்டவரை துதித்து நாம தெய்வீக திருப்பலிக்குள்ளாக கடந்து செல்லுவோம். பிரைஸ் லார்ட். சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட். இல்ல சத்தம் வரலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரு ரத்தத்தால் என்னை கழுவணுமே, தூய ஆவியால் என்னை நிரப்பணுமே. பாடுவோம். திரு ரத்தத்தால் என்னை, தூய ஆவியால் என்னை. இயேசுவே இயேசுவே என் மேல் இறங்குமே. இயேசுவே இயேசுவே என் மேல் இறங்குமே. பிரைஸ் தி லார்ட். வலது கரத்தை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இடது கரத்தை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இரண்டு கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். கரங்களை அசைத்து பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போம். கரங்களை கூப்புவோம், கண்களை மூடுவோம். தெய்வீக திருப்பள்ளி கொண்டாட்டம். தயவு செய்து கீழ்ப்படிவோம். பராக்குக்கு இடம் கொடுக்காமல், ஆண்டவரே தெய்வீக திருப்பலி ஆராதனைக்கெல்லாம் சிறந்த ஆராதனை, ஜபத்துக்கெல்லாம் பெரிய ஜபம், சிறந்த ஜபம் திருப்பலி ஆண்டவரே நிறைவேற்றுகின்றேன். தொடக்கத்திலே திரு ரத்தத்தால் என்னை கழுவி தூயாவின் ஆற்றலால் நிரப்பி என் மேல் இறங்கும் என்று கூறி பாடலை கரங்கள் தட்டி பாடி திருப்பலிக்குள்ளாக கடந்து செல்லுவோம். தாளத்தோடு சேர்ந்து கரங்களை தட்டி கொண்டு கரங்களை தட்டுவோம். திரு ரத்தத்தால் என்னை சேர்ந்து பாடுவோம். திரு ரத்தத்தால் என்னை கழுவணுமே. இயேசுவே இயேசுவே என் மேல் இறங்குமே. இயேசுவே இயேசுவே என் மேல் இறங்குமே. திரு ரத்தத்தால், திரு ரத்தத்தால் சத்தமாக திரு ரத்தத்தால் என்னை ஆற்றலினாலே சக்தியினாலே எதுவுமாவதில்லை. தூயாவியின் அபிஷேகத்தால் எல்லாம் கூட்டுமே. ஆற்றலினாலே ஆற்றலினாலே சக்தியினாலே எதுவுமாவதில்லை. தூயாவியின் அபிஷேகத்தால் எல்லாம் கூட்டுமே. இயேசுவே 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 என் மேல் இறங்குமே. கேட்குமா? என் மேல் இறங்குமே. திரு ரத்தத்தால், திரு ரத்தத்தால் என்னை தூய ஆவியால் என்னை நிரப்பணுமே. திரு ரத்தத்தால் என்னை கழுவணுமே. தூய ஆவியால் என்னை நிரப்பணுமே. கரங்களை கூப்பி கண்களை மூடி பரிசுத்தமான உன்னதமான திருப்பலிக்காக நம்மை ஆயத்தம் செய்வோமா? ஒவ்வொரு இறைவன் எழுந்தருளி வரப்போகின்ற நேரம் கோடானு கோடி புனிதர்களோடும் புனிதைகளோடும் இணைந்து அவர் வருவார். நாம் மிகவும் வணங்குகின்ற அன்னை மரியாள், புனித சூசியப்பர், புனித அந்தோணியார், புனித தோமையார், தாமஸ் அக்யூனாஸ், புனித அகஸ்டினார்,
புனித முடியப்பர், புனித சாவர அடிகளார், பாதிரி பியோ, ஜான் மரிய வியானி, பிரான்சிஸ் சேவியார், பிரான்சிஸ் அசிசியார், டான் போஸ்கோ, டொமினிக் சாவியோ, புனித ராயப்பர், புனித சின்னப்பர், ஜான் போல் II பாப்பாண்டவர், இயேசுவே புனித தேவ சகாயம், குழந்தை தெரசம்மாள், ஆவிராவிட தெரசம்மாள், அன்னை தெரசம்மாள், அல்போன்சம்மாள், மிக்கேல் தூதர், கப்ரியேல் தூதர், ரஃபேல் தூதர், கோடானு கொடி புனிதர்களையும் புனிதைகளையும் விசுவாசத்தின் கண்களால் நாம் பார்ப்போமா? நம்மை காக்கின்ற காவல் தூதர்கள் நம் அருகில் நின்று கொண்டு நமக்காக ஜெபிப்பது நாம் உணர்வோமா? நம்முடைய குடும்பங்களில் இறந்து விண்ணகமடைந்த புனிதர்களான ஆத்மாக்கள் இந்த மாலை பொழுதில் நமக்காக ஜெபிப்பது நாம் விசுவாசத்தின் கண்களால் பார்ப்போமா? ஒரு கூட்டம் புனிதர்களோடும் புனிதர்களோடும் இணைந்து, வானதூதர்களோடு இணைந்து ஒவ்வொரு இறைவனை நாம் ஆராதிப்போமா? இயேசுவே நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் இந்த பலிபீடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். வாழ்க்கை துணை, பிள்ளைகள், பெற்றோர்கள், குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், வேலை வாய்ப்புகள், எல்லா ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அத்தனையும் ஒப்புக் கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உள்ள நிறைய தாழ்ச்சியோடும் பக்தியோடும் ஒரு முழு திருப்பலில் நின்று கலந்து கொள்வோமா? முழு ஈடுபாட்டுடன் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கின்றது திருப்பலில் எழுந்தருளி வாரும் என்று ஆண்டவரை கூவி அழைப்போமா? 2 கரங்களும் தலைக்கு மேலாக உயர்த்தி, 2 கரங்களும் தலைக்கு மேலாக உயர்த்தி, கரம் உயர்த்தி ஒன்று சேர்ந்து ஸ்துதித்து ஆண்டவரை போற்றுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய் திறப்போமா? குரல் எழுப்புவோமா? கரம் உயர்த்துவோமா? தாழ்ச்சியுள்ள மக்களாக நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பல அசைவுகள் உருவாகட்டும் ஆண்டவரே, பல விடுதலைகள் உருவாகட்டும் ஆண்டவரே, பல மாற்றங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மகனே மகளையும் கண்ணோக்கும் ஆண்டவரே. எல்லா ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். குடும்பம், வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Praise the Lord. வலதுகரம் உயர்த்தி ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த திருப்பலியுடைய துவக்க சிந்தனையாக இந்த பாவ மன்னிப்பு வழிபாடு நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற முதல் இறை வார்த்தை திருப்பாடல் 32 5வது வசனம். திருப்பாடல் 32:5 இப்படியாக சொல்கிறது: ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன், நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அரசன் சொல்லுகிறார், நான் ஆண்டவரிடத்தில் என் குற்றங்களை எல்லாம் ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். அடுத்த செகண்டில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினார். எப்பொழுது உள்ளம் உடைய தொடங்குகிறதோ, செய்து போன பாவங்களை குறித்து மன்னிப்பு கேட்க தொடங்குகிறோமோ, அப்பொழுது ஆசீர்வாதம் உண்டு. கஷ்டகாலத்துக்கு நம்ம எத்தனை பேர் கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக திருப்பி பார்க்கிறோம். பாவ மன்னிப்பு வழிபாடு நேரத்தில் எத்தனை பேர் உள்ளம் உடைந்தது உண்டு, மனம் வருந்தியது உண்டு, மன்னிப்பு கேட்டது உண்டு. நாம் பாட்டுக்கு வந்து நிற்கிறோம், நாம் பாட்டுக்கு ஜெபத்தில் கலந்து கொள்கிறோம். ரிஸ்க் எடுத்துரு ஆமேன் கூட சொல்லாத எத்தனை பேர் அப்படியே நிற்பாங்க. ஆசீர்வாதம் மட்டும் கொரியர் சர்வீஸுக்கு வீட்டுக்கு வரணும். என்ன நியாயம்? எப்பொழுது உள்ளம் உடைகிறோமோ, எப்பொழுது கண்கள் குளமாகிறதோ, எப்பொழுது பாவங்கள் அறிக்கிட தொடங்குகிறோமோ, அப்பொழுது மன்னிப்பு உண்டு. ஆண்டவரத்தை ஜெபிப்போமா?
மரித்து போன மந்தமான என்னோட கடினமான பாறை இதயத்தில் கடந்த கால வாழ்க்கை குறித்து முடிந்தால் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துவதற்கு எனக்கு வரம் கொடுங்க ஆண்டவரே. கைகளை ரெண்டு நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். இரு கைகள் நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். மற்றெல்லாம் மறந்து விடுங்கள். முற்றிலும் 100% கடவுளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. ஜெபிக்க வந்திருக்கிறோம். கண்களை மூடிக்கொள்வோமா? கைகள் நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா? கைகள் கட்டி கொண்டு நிற்கிறவங்க எல்லாம் கைகள் நெஞ்சோடு சேர்த்து வையுங்கள். கண்களை மூடுங்கள். இயேசுவே, என் தெய்வமே, நான் பாவம் செய்தேன் என்று ஆண்டவரில் நாம் ஒப்பு கொடுத்து பாடப் போகிறோம். கடந்த கால வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணிக்க போகிறோம். சிறிதும் பெரிதுமான நம்முடைய பாவங்கள், கடவுளை மறந்த ஆத்மீகங்கள், மரித்து போன நம்முடைய ஆத்மீக வாழ்க்கை எல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி இந்த பாவ மன்னிப்பு வழிபாடு நேரத்தில் அத்தனை பேர் சேர்ந்து பாடுவோமா? இயேசுவே, என் தெய்வமே, என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். அனைவரும் எடுத்து பாடுவோமா? இயேசுவே, என் தெய்வமே, இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை நோக செய்தேன். ஆமாண்டவரே, நான் பாவம் செய்தேன், எத்தனை பாவங்கள் ஆண்டவரே, உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். இயேசுவே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. என்னை மன்னியும் தெய்வமே. ரெண்டு கரங்களும் உயர்த்தி, இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமீர. அர்த்தம் புரிந்து வாய் திறந்து பாடுவோமா? இயேசுவே, என் தெய்வமே, இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். கரங்கள் கும்பிட்டு அநியாயம் செய்தேன், ஆமாண்டவரே, கடும் கோபம் கொண்டேன். எத்தனையோ வேளைகளில் அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். பிறர் வாழ்வை கெடுத்தேனையா. இயேசுவே, பிறர் வாழ்வை கெடுத்தேனையா. என்னை மன்னியும், என்னை மன்னியும் தெய்வமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம், என்னை மன்னியும். என்னை மன்னியும் தெய்வமே. ரெண்டு கரங்களும் உயர்த்தி, இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே, என் தெய்வமே, இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். கரங்களை கூப்பி ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முற்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நம் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதித்து அர்த்தமுள்ள திருப்பலியில் கலந்து கொண்டு இந்த திருப்பலி வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா அருள் வரங்களும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் கடவுளுக்காக வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையின் இறுதியில் நம் ஒவ்வொருவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கரங்களை தட்டிக்கொண்டு
வானங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. பாடுவோம். உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவன் இணையில்லாது விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாற்றில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. கரங்களை கூப்பி கண்களை மூடி தாழ்ச்சியோடும் பக்தியோடும் இந்த நேரங்கள் நாம் ஜெபிப்போமா. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வலியோரை நாணச் செய்ய வலுவற்றவை என உலகம் கருதுபவரே தேர்ந்தெடுக்கின்றே. அதனால் உம்முடைய மறை சாட்சியான புனித ஆக்னஸின் விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் அவர் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையை பின்பற்றிட கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவன் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தாவீது கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது, நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா,
ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையிலிருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். தன் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாய் இருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய். நானோ நீ இகழ்ந்த இஸ்ராயேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர்தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தேரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கைகளில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியின் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 144 பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. சொல்லுவோம். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. பாடுவோம். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. கரங்களை தட்டிக்கொண்டு என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. எல்லோரும் என் பாறை போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழகுபவரும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. கரங்களை தட்டி என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போ. மகிழ்ச்சியோடு பாடுவோம். போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பலரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவரும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவரும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி.
ஆண்டவர், என் பாறையாய ஆண்டவர். இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதிநரம்பு வீணைகளால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் அவரே. ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்பிவித்தவரும் நீரே. ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்பித்தவரும் நீரே. என் பாறையாய ஆண்டவர் போற்றி போற்றி, என் பாறையாய ஆண்டவர் போற்றி போற்றி, பாறையாய ஆண்டவர் போற்றி போற்றி, என் பாறையாய ஆண்டவர் போற்றி போற்றி. அனைவரும் எழுந்து நின்று மகிழ்ச்சியோடு கரங்களை நாம் தட்டிக்கொண்டு, கரங்களை தட்டி அல்லேலூயா 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 பாடுவோம். இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த எல்லா நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 38 இருந்து 48 முடிய. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கணத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ்.
உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறையோ. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. பலியன என்னை நான் தருகின்றேன், பலியன என்னை நான் தருகின்றேன். உம் பாதம் மலர் பணிந்து மகிழ்கின்றேன், பாதம் மலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென்ன நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனிடம் ஏற்றுக்கொள்ள மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவரும் அது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: கரங்களை தட்டிக்கொண்டு ஓசன்னா ஓசன்னா தேவனுக்கு ஓசானா. ஒரு எழுப்பி பாடுவோமா? ஓசன்னா ஓசன்னா தேவனுக்கு ஓசானா. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா, ஓசானா, தேவனுக்கே ஓசானா, இயேசு தேவனுக்கே ஓசானா, ராஜராஜனுக்கே ஓசானா. அன்பார்ந்தவர்களே, பரிசுத்தமான திருப்பலியினுடைய மிக முக்கியமான ஒரு நேரத்திற்குள் நாம் கடந்து வரப்போகிறோம். நாம் அழைக்கும் பொழுது தூய ஆவியானவர் இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளி வரப்போகின்ற நேரம். வெறுமொரு கோதுமை அப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் திராட்சை ரசத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகவும் அவர் மாற்றுவார். உலகம் கண்டதில் மிகப்பெரிய அற்புதம் நிகழப்போகின்ற நேரம். இதை தூயாவி நம்மிலும் எழுந்தருளி வந்தால் நம் வாழ்க்கையிலும் ஏராளமான மாற்றங்கள் உருவாகும். கரங்கள் கூப்புவோமா, கண்களை மூடுவோமா. பரிசுத்தாவே என்னை முற்றிலுமாக மாற்றும் என்று நாம் ஜெபிப்போமா. மாற வேண்டிய பகுதிகள், மாற்ற வேண்டிய பகுதிகள் பலது என் வாழ்க்கையில் உண்டாண்டவரே. பல நேரத்தில் எனக்கு என்னையே பிடிக்க மாட்டேங்குது. ஏண்டா இப்படி இருக்கிறேன்னு நானே கேட்டது உண்டு. எதுக்கு உனக்கு இந்த கோபம்? எதுக்கு இந்த பிடிவாதம்? எதுக்கு இந்த சோம்பேறித்தனம்? எதுக்கு இந்த இச்சைகள்? எதுக்கு இந்த ஆணவம்? ஏன் நீ இப்படி இருக்கிற? மாற மாட்டியா? எதுக்கு இந்த நடிப்பு? எதுக்கு இந்த பில்டப்பு? எனக்கே தோணிய நேரங்கள் உண்டு. எவ்வளவோ நல்லா இருந்தேன் தெரியுமா ஆண்டவரே. சின்ன பையனாக இருக்கும் பொழுது, சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது வாழ்க்கை என்னை நிறைய மாற்றி விட்டது. மாற வேண்டிய பல பகுதிகள் என் வாழ்க்கையில் உண்டு. பரிசுத்த ஆவியே எனக்குள்ள எழுந்தருளி வந்து என்னை மாற்றும் என்று நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு பாடி ஜெபிப்போமா. அத்தனை பேர் சேர்ந்து பாடுவோம். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, என்னில் வாருமே, என்னில் வாருமே, என்னை நிரப்பணுமே, என்னை நிரப்பணுமே, என்னை மாற்றிடுமே, என்னை மாற்றிடுமே. பாடாதவர்களும் ஒத்துழைக்காதவர்கள் எல்லாம் கரங்குப்பி கண்கள் மூடி பாடுவோமா. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, என்னில் வாருமே, என்னில் வாருமே, என்னை நிரப்பணுமே, என்னை நிரப்பணுமே, என்னை மாற்றிடுமே, என்னை மாற்றிடுமே. ரெண்டு கரங்களை யாசிப்பது போல திறந்து பிடித்து, இரு கரங்களை யாசிப்பது போல திறந்து பிடித்து கண்களை மூடி நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போமா. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், பிரிந்து வாடுகிற குடும்பங்கள், வாலிப மக்கள், படித்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள பல பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒப்புக் கொடுப்போமா. தேவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தால் கூட அவர்களில் இந்த மாலை பொழுதில் பரிசுத்த இறங்கணும் ஆண்டவரே. கோயிலுக்கே வராதவர்கள், ஜெப வாழ்க்கையை விட்டு விட்டவர்கள், போதை அடிமத்தனங்கள் உள்ளவர்கள், யாருக்கு அடங்காதவர்கள், நாத்திகம் பேசுகின்றவர்கள், கோயிலுக்குள்ளே வந்தால் கூட ஆத்மீகத்தை கொச்சப்படுத்துகின்றவர்கள், பல பல விதமான உலக நாட்டங்கள் உள்ளவர்கள், அத்தனை பேரை ஒப்புக் கொடுப்போமா. தெய்வங்களுடைய குடும்பத்தில் மறுமலர்ச்சி உருவாக வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையிலும் ஆசீர்வாதம் நிரம்ப வேண்டும் என்ற எண்ணங்களோடு இரண்டு கரங்களும் யாசிப்பது போல திறந்து பிடித்து கண்களை மூடி உள்ளம் நிறைய பக்தியோடு பாடி ஜெபிப்போமா. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே,
எங்களில் வாருமே எங்களில் வாருமே எங்களை நிரப்பணுமே எங்களை நிரப்பணுமே எங்களை மாற்றிடுமே எங்களை மாற்றிடுமே. அர்த்தம் புரிந்து குரல் எழுப்பி பாடுவோமா? பரிசுத்த ஆவியே பரிசுத்த ஆவியே எங்களில் வாருமே எங்களில் வாருமே எங்களை நிரப்பணுமே எங்களை நிரப்பணுமே எங்களை மாற்றிடுமே எங்களை மாற்றிடுமே. கரங்கள் கூப்பி கண்களை மூடி நம்முடைய இந்த சமூகத்தை ஒப்பு கொடுப்போமா? நூறுக்கணக்கிന് மக்கள் உள்ள இந்த அறை, ஊரு விட்டு ஊரு வந்தவர்கள், நம்முடைய ஜபூதிபிகள் எத்தனையோ மக்களுக்கு இங்கே தேவைப்படலாம். வெளித்தோற்றத்தில் நல்லவர்கள் போல் இருக்கும் பொழுதும் உள்ளுக்குள்ள வேதனையோடும் கவலையோடு இருக்கின்றவர்கள், அந்த மக்களுக்காக ஜெபிப்போமா? நோய்வாய்ப்பட்டவர்கள், வேலையில்லாதவர்கள், திருமணமாகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், பலவிதமான உலக நாட்டத்தில் வாழ்கின்றவர்கள், யாருக்கு அடங்காத பிள்ளைகள், அத்தனை பேரை ஒப்பு கொடுப்போமா? தெய்வமே, இந்த ஆலயத்துக்குள்ள நிற்கின்ற அத்தனை பேரும் தூயாவி இறங்க வேண்டும். ஒருவள் கூட மாற்றமடையாமல் போகக்கூடாது. மனித சக்திகளால் முடியாதது நீ நிகழ்த்தும் ஆண்டவர் என்று சொல்லி அத்தனை பேரை ஒப்பு கொடுத்து, ஒரு சில மக்களுக்கு நம்ம உதவிகள் தேவைப்படுகிறது, ஜப உதவிகள் தேவைப்படுது. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுடைய அந்த பாத்திரத்தில் ஒப்பு கொடுத்து கரங்கூப்பி நாம் பாடி ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியே பரிசுத்த ஆவியே எங்களில் வாருமே எங்களில் வாருமே எங்களை நிரப்பணுமே எங்களை நிரப்பணுமே எங்களை மாற்றிடுமே எங்களை மாற்றிடுமே. அர்த்தம் பிரிந்து பாடுவோமா? பரிசுத்த ஆவியே பரிசுத்த ஆவியே எங்களில் வாருமே எங்களில் வாருமே எங்களை நிரப்பணுமே எங்களை நிரப்பணுமே எங்களை மாற்றிடுமே எங்களை மாற்றிடுமே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தையும், இந்த பங்கையும் பங்கு மக்களையும், நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற எல்லா ஜப விண்ணப்பங்களையும் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே 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 ஆராதனை இயேசுவே எங்களுக்காய் நொறுக்கப்பட்டவரே ஆராதனை அவனமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே 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 ஆராதனை இயேசுவே எங்களுக்காய் சிந்திய இரத்தமே ஆராதனை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கெல்லாம் பிளவுகளும் பிரிவினைகளும் போட்டி பொறாமைகளும் இருக்கிறதோ, ஏற்றுக்கொள்ள முடியாமைகள் இருக்கிறதோ, பழிவாங்கும் எண்ணங்களும் மனத்தாங்கல்களும் கசப்புணர்வுகளும் இருக்கிறதோ, அங்கெல்லாம் வெறுப்பின் ஆவிகள் விலகி அமைதியின் ஆவி கடந்து வந்து அத்தனை பேரையும், குடும்பங்களையும், சமூகங்களையும், சொந்த பந்தங்களையும், உற்றார் உறவினரையும், இங்குள்ள தமிழ் சமூகத்தையும் எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பவுலோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, கரமுயர்த்தி குரல் எழுப்பி உமது பெயர் தூயதென போற்ற பெருக. கண்களை மூடி அர்த்தம் புரிந்து கொண்ட உமது ஆட்சி வருக. உமது திருவள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரேலும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்றே நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. அன்பு தெய்வமே, நிறுவிட்டு சென்ற அமைதி உள்ளத்திலும் இல்லத்திலும் இல்லாமல் தவிக்கின்ற எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, இந்த மக்களை ஆறுதல்படுத்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்குமாகத்தானே நீர் இந்த திருப்பலி உருவாக்கினீர். இந்த மாலை பொழுது இந்த மக்களை இங்கே கூட்டி கொண்டு வந்தீர். இந்த பாரங்களும் சுமைகளும் எல்லாம் இங்கே இறக்கி வைத்து இப்பொழுது வழங்கப்படுகின்ற சமாதானம் எந்தெந்த மகன் மகள் பெற்றுக்கொள்கின்றார்களோ அது அவருடைய குடும்பங்களை தலைமுறைகளை போய் சேரட்டும் ஆண்டவரே. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று வாழ்ந்து காட்டியவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். கிறிஸ்துவின் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து
வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி தீர்ந்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி தீர்ந்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். கண்களை மூடுவோம், இதயத்தோடு இரு கரங்களை சேர்த்து வைப்போம். பரிசுத்தமான நேரம். அன்பு இறை சமூகமே, எங்கு எப்பொழுதெல்லாம் நாம் தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி நற்கருணையை உட்கொள்கிறோமோ அந்த நொடி பொழுது அங்கும் இங்கும் வேடிக்கை பார்த்து கொண்டு சிந்தனையை சிதறவிட்டு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வந்துள்ள நற்கருணாதரை கொச்சப்படுத்தும் வண்ணமாக நானும் நீங்களும் அமைந்து விடக்கூடாது. ஆண்டவரத்தில் நாம் பேசுவோம். ஆண்டவரே, நான் யார் யாரையெல்லாம் மன்னிக்க கடமைப்பட்டுள்ளனோ மன்னிக்கணும். உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று புத்துயிர் பெறணும். ஆண்டவரே, கேட்போமா? சற்று நேரம் அவருடைய குரலுக்கு நாம் மௌனமாக செவிமடுப்போமா? மன்றாடுவோமாக. Praise the Lord. சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளே இறுதி ஆசீர்வாதத்திற்கு நான் கடந்து வர போகிறோம். இன்று இந்த ஆலய வளாகத்துக்குள்ளே வந்து நிற்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் இந்த இறுதி ஆசீர்வாத நேரத்தில் ஆசீர்வாதம் தருவாரா? 3 மினிட் தாண்டிடுச்சு, இனி பதில் சொல்லலாம். இன்று இந்த திருப்பலி கலந்து கொண்டா நம்ம அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? நிச்சயமாக ஆசீர்வதிப்பாரா? நிச்சயமாக ஆசீர்வதிக்க மாட்டார். ஆசீர்வாதம் இலவசம் அல்ல. வெயில் காலத்தில் நம்ம ஊரில் அரசியல் பார்ட்டிக்காரங்க வர்றவன் போகிறவனுக்கெல்லாம் மோர் ஊற்றி கொடுப்பாங்கல்ல, அதுமாதிரி ஃப்ரீயாக கொடுக்கறதில்ல. ஆசீர்வாதம் வெரி காஸ்ட்லி, ரொம்ப விலை உயர்ந்தது. அது எல்லா லுட்லஸ்க்கு பார்ட்டிக்கெல்லாம் கிடைக்காது. அப்படி ஓரங்கட்டி நின்னவன், ஒரு ரிஸ்க் எடுத்து ஜெபிக்காதவன், அப்படியே மொபைல் நோண்டிட்டு இருந்தது, பிள்ளைங்களே விளையாட வச்சுருந்தது, ஜெபிப்பமாகன்னு சொன்னோன்னே அடையாங்கப்பா முடிய போகுதுரா, இவ்வளோ நேரங்கள்னு எடுத்தாரு மனுஷன், இப்படி நினச்சிருக்குதுங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? பைபிள் சொல்லுது, கேளுங்கள், கேட்குறவனுக்கு மட்டும்தான். கேட்காம ஜெபிப்பமாகன்னு சொன்ன உடனே எதிர்த்து நிற்கிறவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. கேட்டால் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார். அடுத்தது கேளுங்க, கேட்கின்ற அளவுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். கேட்போமா? கை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம், ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்ன ஆசீர்வதி ஆண்டவரே, எல்லாம் நீ போட்ட பிச்சை ஆண்டவரே. இப்பொழுதுள்ள அறிவு, இப்பொழுதுள்ள ஆரோக்கியம், இப்பொழுதுள்ள வசதிகள் எல்லாம் நீ போட்ட பிச்சை. ஒரு நொடி பொழுது போதும் இதெல்லாம் என்னை விட்டு போவதற்கு. உமது இரக்கம், உமது ஆசீர்வாதம் எனக்கு தேவைப்படுகிறது. இந்த எண்ணங்களோடு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணகுணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னை தான், தாயென்று உன்னை தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதா, மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மேற்பண் இல்லாத மந்தை வழி மாறுமே. மேற்பண் இல்லாத மந்தை வழி மாறுமே. மேரி உன் ஜோதி கண்டாள் விதி மாறுமே. மெழுகு போல் உருகினோம் கண்ணீரை மாற்றவா. மாதா, மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.